வேண்டுமால் என்றென்றும் நீ நலப்பல வெற்றி பணப்பெற வாழ வேண்டும் என் மனமாறு வாழ்த்துகிறேன் மகளே. வாழ்த்துவது இப்படிதான் வாழ்த்துவதா? எத்தனையோ வயதில் அழைத்து ஆனால் எவரை அழைத்து வந்தவனுக்கு கண் எத்தனையோ வயதில் வந்த வைத்தியத்தை பார்க்கின்றார்கள். பார்வை கிடைக்குமாறு ஏதாவது ஒரு வழியை செய்யுங்கள் ஐயா. அவ்வளவுதானே, கவலைப்படாதீர்கள். நம்ம நாட்டிலே காட்டோர பகுதியில் பரம ஜோதி அவர் அழைத்து வந்தால் பார்வை கிடைத்துவிடும். அப்படியா? விரைவில் சென்று அந்த வைத்தியரை அழைத்து வாருங்கள். இந்த விஜயபுரியின் ஆட்சியை நாட்டு வைத்தியர் பரஞ்சோதி என்று பெயர் வைத்து அன்றாடி என் குடிசையை தேடி வரும் நோயாளிகளுக்கு கை கால் வலி, முழங்கால் வலி, வயிற்று வலி, வாதம், இடுப்பு வலி, பித்தம் மற்றும் சரும வியாதிகளுக்கும் என்னிடத்தில் பச்சிலை மூலிகை மருந்து உண்டு. அன்றாடி என் குடிசை தேடி யாராவது ஒருவர் வருவார்கள், வைத்தியம் பார்த்து கொண்டு போவார்கள். இன்று யாருமே என் குடிசையை தேடி வரவே இல்லை. யாராவது வருகிறார்களா? நாட்டு மன்னருக்கு பார்வை என்பதை கிடைக்கவில்லை. அதனால் வணக்கம் மகாராணி அம்மா. உங்கள் பெயர் என்ன? நீங்கள் இருக்கும் விடுதலை செய்யும் தொழில் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன், நாட்டோர பகுதியிலே வசிக்கக்கூடியவன், நாட்டு வைத்தியர். என்னுடைய பெயர் பரஞ்சோதி. வைத்தியரே, எனக்கு கண்வழி கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய ஆட்சி தளபதி நாகநாதன் நீங்களாக சிறந்த ஒரு மருந்து கொடுத்து தங்களுடைய கண் பார்வை வருவதற்குண்டான பச்சிலை மூலிகை மருந்து இருக்கிறது. அதுவாக ஐயா, இருந்தாலும் நான் கேட்கின்ற ஒரு சில கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளித்தால். அப்படிப்பட்ட கேள்வி என்ன கேட்க போகிறது? அதாவது தங்களுடைய கண் பார்வை விரைவிலே நல்ல முறையில் பிறந்தேன், நலமாக வந்தேன். என்னுடைய தந்தைக்கு பிறகு விதியூராட்சிக்கு மன்னனாக அப்படி மன்னனாக குடிமக்களின் குறை போக்கே காட்டிற்கு ஒரு நாள் வேட்டையாடுகிறேன். கானகத்திலே வேட்டையாடி கொண்டு சர்வத்திலே காற்றில் ஒரு கொடியை செப்பால் எத்தனை விழிகளை பட்டதால் பார்வை அற்று போய்விட்டது ஐயாக. வேறு ஒன்றுமில்லை. விஷ மூலிகை கண்ணில் பட்டதால் தங்களுக்கு கண் பார்வை போய்விட்டது. உண்மைதான். இருந்தாலும் தங்களுடைய நாடி துடிப்பை பிடித்து பார்த்து தங்களுடைய கண் பார்வை எந்த அளவில இருக்கிறது என்று நான் கண்டுபிடித்து பாருங்கள் ஐயா. பாருங்கள் பாருங்கள். ஓ, புரிந்து விட்டது, புரிந்து விட்டது. மருந்து இருக்கிறதா? தங்களுடைய கண் பார்வை வருவதற்குண்டான வழிமார்க்கம் தெரிந்து விட்டது. ஐயா, தங்களுடைய கண் பார்வை வருவதற்குண்டான பச்சிலை மூலிகை மருந்து உள்ளதா? என்னிடத்திலும் கிடையாது. இல்லையா? இந்த பூலோகத்திலும் கிடையாது.
எனக்கு கண்கொள்ளி கிடைக்கும் மருந்து உள்ளமும் இல்லை. இல்லை. இந்த பூலோகத்திலே இல்லை என்றால் வேறு எங்கதான் உள்ளது? ஓரிடத்தில் இருக்கிறது. எந்த இடம்? நாகலோகம். ஆமாம், நாகலோகத்திலே நாகஜோதி என்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதை கொண்டு வந்து தங்களுடைய கண்களிலே பொருத்தினால் தங்களுடைய கண் பார்வை சூரிய ஒளி போல் பிரகாசமாக தெரியும். வைத்தியரே, நீங்கள் உரைக்க வார்த்தை வெண்மையாகவும் வேடிக்கையாகவும் உண்மையை சொல்கிறேன். எனக்கு கண்மொழி கிடைக்க வேண்டும் என்றால் நாகலோகத்தில் இருக்கக்கூடிய நாகஜோதி கொண்டு வந்து விழிகளில் பொருத்தினால் பார்வை நன்கு தெரியும் என்று உரைக்கின்றேன். உண்மை. நாம் இருப்பது பூலோகம். நீங்கள் உரைக்கும் மூலிகை நாகஜோதி இருக்கவிடவும் நாகலோகம். பூலோகத்திலிருந்து நாகலோகம் யார் செல்வார்கள்? யாரையா நாகஜோதி கொண்டு எனக்கு பார்வை கொடுக்க போகிறார்கள்? இது நடைபெற வேண்டிய செயல் ஐயா. ஐயா, என்ன? அதற்கு ஒரு வழிமார்க்கம் இருக்கிறது. என்ன வழி? நீங்களோ பேரரசர். உண்மைதான். இந்த நாட்டிலே ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவித்து விடுங்க. எப்படி சொல்லலாம்? அதாவது யார் ஒருவர் நாகலோகத்திற்கு சென்று நாகஜோதி என்ற பொருளை கொண்டு வந்து மன்னருடைய கண்களிலே பொருத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த நாட்டிலே யார் எதை கேட்டாலும் தருவதாக பரிசாற்றி விடுங்கள். நல்லதொரு உபாயத்தை உரைத்தீர்கள் வைத்தியரே. உங்கள் வார்த்தைப்படியே நான் செவ்வனே செய்து விடுங்கள். நாகநாதா, சொல்லுங்கள் மன்னா. வயிற்றுக்கு வேண்டிய பொற்பொருளை தாராளமாக கொடுக்கிறேன். வருகிறார் மகாராணி அம்மா, வருகிறார் இளவரசி அம்மா. ஐயா சென்று மகளே அபிராமி, என்னங்க வைத்தியர் உரைத்து விட்டு வார்த்தையை கேட்டாய் அம்மா. ஆமாப்பா. எனக்கு கண்மொழி கிடைக்க வேண்டும் என்றால் நாகஜோதி கொண்டு வந்தேன். விழிகளில் பொருத்தினால் பார்வை நன்கு தெரியும் என்று உரைக்கின்றார் வைத்தியர். ஆமாப்பா. நான் ஊக்குவிடம் மூலம் கண்மொழி கிடைக்கும் நாகலோகம். விரைவில் இந்த பூலோகத்திலிருந்து நாகலோகத்திற்கு செல்லக்கூடிய வழிமார்க்கத்தை நாம் தேடுவோம் அம்மா. போகலாம்.